அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் கப்ரு ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். ஒன்று கபருடைய குழி என்பது சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம், அல்லது நரகத்துடைய படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கலாம். யாருக்கு எது என்பதை அவர்களுடைய அமல்கள் தான் தீர்மானிக்கும். எது தீர்மானிக்கும்? பெயர் தீர்மானிக்காது, ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது, அழகு தீர்மானிக்காது, செல்வம் தீர்மானிக்காது. யாருக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, யாருக்கு நரகத்துடைய படுகொலி என்பதை அவர்களுடைய நல்லறங்கள் தான் தீர்மானிக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹதீஸை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من أنصار فانتهينا إلى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده عود ينكت في الأرض فرفع رأسه. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரியுடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியை ஒரு கோடு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். திடீரென ஃபரஃபஅ ரஅஸஹு, தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள், ஃபகால இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை, நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். இஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்த உயிர் மறுபடியும் கபருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள், ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ சஜதிஹி ஃபயஅதீஹி மலகான், இரண்டு மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி. என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய